ஆர்டினரி பில், சாதாரண மசோதா எப்படி ஒரு சாதாரண சட்டம் ஆவது பார்லிமெண்ட்டில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆர்டினரி பில்லை வந்து எந்த அவையில் வேணாலும் கொண்டு வரலாம். அதாவது இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் ஈதர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா. அப்போ அந்த அவையில் ஒன்று மினிஸ்டர் கொண்டு வரலாம், இல்லை எந்த ஒரு தனிநபர் எம்பிக்களும் கொண்டு வரலாம். அதைத்தான் பப்ளிக் பில், ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிறோம். அப்போ இந்த ஆர்டினரி பில்லை எந்த அவையில் வேணாலும் கொண்டு வரலாம். அப்போ அதுக்கு என்ன மெஜாரிட்டி தேவை? அப்போ லோக்சபாவில் கொண்டு வர்றாங்க முதல்ல. அப்போ அந்த என்ன மெஜாரிட்டியில் அந்த சாதாரண மசோதா சாதாரண சட்டம் ஆவதற்கு என்ன மெஜாரிட்டி பெரும்பான்மை தேவைன்னா சிம்பிள் மெஜாரிட்டி. அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா வந்திருக்க உறுப்பினர்களில் மெஜாரிட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்போ அது லோக்சபாவில் அந்த விவாதங்கள் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு லோக்சபாவில் பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த அவை ராஜ்யசபாவுக்கு போகுது. இப்போ அங்கேயும் விவாதங்கள் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயும் இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். அப்போ அந்த லோக்சபா ராஜ்யசபாவில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணோன்னே அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும். அப்போ இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு வந்தோன்னே அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அந்த மசோதா மேலே ஒத்துக்கிட்டு ஒப்புதல் தெரிவிக்கிறது, அதாவது டு கிவ் இஸ் அசென்ட். ரெண்டாவது, அவர் ஒப்புதல் கொடுக்காம அதை நிறுத்தி வைக்கிறது, டு வித்ஹோல்ட் த பில். மூணாவது வந்து அந்த மசோதாவை திருப்பி இரு அவைகளுக்கும் மறுபரிசீலனை செய்வதற்கு திருப்பி அனுப்பப்படலாம். அதாவது டு சென்ட் பேக் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஆஃப் த போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ பிரசிடெண்ட்டுக்கு வரக்கூடிய சாதாரண மசோதா ஒன்று அவர் ஒப்புதல் வழங்கலாம், இல்லை அதை நிறுத்தி வைக்கலாம், இல்லை மறுபரிசீலனைக்கு இரு அவைகளுக்கும் அனுப்பலாம். இப்போ அந்த சாதாரண மசோதாவை பிரசிடெண்ட் ஒப்புதல் வழங்கிட்டாரு அப்படின்னா அது சட்டம் ஆயிரும். அப்போ ஒரு சாதாரண சட்டம் சாதாரண மசோதா ஆர்டினரி பில்லா இந்த லோக்சபா ராஜ்யசபா பிரசிடெண்ட் இந்த 3 அடுக்குகளையும் தாண்டி அது சட்டம் ஆயிரும்.